இன்னைக்குப்பா ரொம்ப டேஸ்டான ஹெல்தியான வெயிட் லாஸ் டயட் சூப்பு செஞ்சு காமிக்கிறேன்ப்பா. இந்த சூப்பை காலையிலையும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு குடிக்கலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லதுப்பா. வெயிட் லாஸுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு 2 ஸ்பூனு பாசிப்பருப்பு போட்டுக்கிடுவோம். நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கிடுவோம். தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிட்டுப்பா ஒரு 5 நிமிஷத்துக்கு கொஞ்சம் ஊற வச்சுக்குவோம். அம்மா கீரை வாங்கியிருக்கேன். இந்த கீரை பேர் மணத்தக்காளி கீரைன்னு சொல்லுவாங்க. பாருங்க, இதில் நல்லா இப்படி காய் இருக்கும். மணத்தக்காளி கீரைன்னு சொல்லுவாங்க, மிளகு தக்காளி கீரைன்னு சொல்லுவாங்க, ரெண்டுமே சொல்லுவாங்க. எங்கள் இங்கிட்டலாம் மதுரை பக்கம்லாம் இது மிளகு தக்காளி கீரைன்னு தப்ப நாங்கள் சொல்லுவோம். இந்த கீரையில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது. இதில் நல்லா நம்மளுக்கு வாய் புண்ணு, வயிற்று புண்ணு, இதை பூராத்தையும் நம்மளுக்கு குணப்படுத்துறதுக்கு நம்மளுக்கு இந்த கீரை நல்லா ஹெல்ப் பண்ணும்ப்பா. இப்போ அம்மா நல்லா கழுவிட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கீரை பார்த்துக்கோங்க. இதையும் ஆஞ்சுக்கிடுவோம். இப்போ இலையை மட்டும்தான் ஆயணும். ஒரு குக்கர் எடுத்துருக்கோம். இப்போ நம்ம நல்லா 2 ஸ்பூனு பாசிப்பருப்பை 5 நிமிஷத்துக்கு கழுவிட்டு ஊற வச்சுருந்தோம். இப்போ இதில் போட்டுக்கிடுவோம். சின்ன வெங்காயம்ப்பா. சின்ன வெங்காயம் ஒரு மீடியமானதில் ஒரு 10-15 பீஸ் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்க்குறதுனால நல்லா உடம்புக்கு நல்லா குளிர்ச்சி தரும், நல்லா வெயிட் லாஸ்க்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும். சின்ன வெங்காயம் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோக்கு நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ மீடியமான 2 தக்காளியையும் கட் பண்ணி போட்டுக்கிடுவோம். தக்காளியை நறுக்கி போட்டுக்கிடுவோம். இப்போ நம்மளுக்கு சூப்புக்கு வெள்ளைப்பூடும் நம்ம அதிகமாக சேர்த்துக்கலாம்ப்பா. வெள்ளைப்பூடு நம்மளுக்கு கொலஸ்ட்ராலை நல்லா கண்ட்ரோல் பண்ணும். நம்ம வயிற்றில் உள்ள கேஸ் ப்ராப்ளத்தையும் நல்லா வெளியே ரிலீவ் பண்ணும். ப்ரெஷரை நல்லா கண்ட்ரோல் பண்ணும்ப்பா. நான் ஒரு 7 பூண்டு எடுத்திருக்கேன்ப்பா. நல்லா நறுக்கி போட்டுக்கிடுவோம். கொஞ்சம் சீரகம் போட்டுக்கிறோம். ஒரு அரை ஸ்பூன் சீரகம் போட்டுக்கிடுவோம். கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுக்கிடுவோம். தனியா, மல்லித்தூள். இப்போ அம்மா மல்லியை நல்லா 1-2மா அரைச்சி வச்சுருக்கேன். இப்படி இது ஒரு ஸ்பூன் போட்டுக்கிடுவோம். இது 1/4 டீஸ்பூன்ப்பா. இது 1 ஸ்பூன் போட்டுக்குவோம். இப்போ நம்ம கீரையும் இதில் போட்டுக்கிடுவோம். மணத்தக்காளி கீரையும் போட்டுக்கிடுவோம். இந்த கீரை ரொம்ப ரொம்ப நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுப்பா. இதில் நம்ம தண்ணி ஊற்றிக்கிடுவோம். ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிடுவோம். இப்போ மூடி போட்டுருவோம். நம்ம கேஸ் ஆன் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம மூடி போட்டிருந்தோம் இல்லையா, இப்போ இதை கேஸில் வச்சுருக்கோம். ஒரு ஹையில் வச்சு ஒரு விசில் மட்டும் விடணும். ஒரு விசில் விட்டால் தான் கரெக்டாக வரும். இல்லாட்டா நம்மளுக்கு கீரையில் உள்ள சத்து போயிடும். ஒரே ஒரு விசில். ஏன்னா பாசிப்பருப்பு போட்டிருக்கோம், தக்காளி போட்டிருக்கோம், வெங்காயம்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் நம்ம வேகிறதுக்கு ஒரு விசில் ஹையில் வச்சு ஒரு விசில் விடுவோம். அப்போ நம்ம ஒரு விசில் ஹையில் வச்சுருந்தோம். நல்லா விசில் நல்லா தம் அடங்கிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிக்கிடுவோம். பாருங்க, நல்ல கீரை எல்லாமே நல்லா வெந்துருச்சு. பருப்பும் நல்லா பாதி வேக்காலில் நல்லா மலர்ந்துருக்கு. இப்போ இதை நம்ம ஜல்லடையில் நிறுத்துக்கணும். இப்போப்பா நம்ம நல்லா நிறுத்துட்டோம். கீரையில் உள்ள தண்ணி ஃபுல்லாக அதில் எடுத்துட்டோம். இப்போ இது இப்படி இருக்கட்டும். இப்போ நம்ம மிக்சி எடுத்துக்குவோம். மிக்சியில் இதை போட்டுருவோம். எல்லாத்தையும் போட்டோம். நம்ம தண்ணி நிறுத்திருக்கோம் இல்லையா, இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுவோம். இதை அம்மா உங்களுக்கு மிக்சியில் அடிச்சு கொண்டு வரேன். அம்மா மிக்சியில் அடைச்சி கொண்டு வந்திருக்கேன். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இதை இப்போ பவுலில் மாற்றிக்கிடுவோம். ஜல்லடை வச்சுருக்கேன். ஜல்லடையிலேருந்து இப்படி நிறுத்துக்கிடுவோம். இப்போ இதை கரண்டி வச்சு ஸ்பூனை வச்சு நல்லா இப்படி கலந்து விட்டோம்னா நம்மளுக்கு ஜூஸ் பூரா கீழே இறங்கிடும். மேலே சக்கை நின்றுடும். கொஞ்சம் மிக்சியில் தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். இதை ஊற்றி நல்லா கிண்டிக்கிறோம். அவ்வளோதான்ப்பா. நல்லா ஃபுல்லாக ஜூஸ் ஃபுல்லாக எடுத்தாச்சு. இது சக்கையை நமக்கு தேவையில்லை. கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். கடாய் வச்சுருக்கேன். இப்போ நம்ம நிறுத்தி வச்சுருந்தோம் இல்லையா கீரை ஜூஸு, இதில் ஊற்றிக்கிடுவோம். இது அம்மா முதவே கீரை நீர்க்கிறதுக்கு முன்னாடி அந்தோடையது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுவோம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறோம்ப்பா. உப்பு போடல.
கொஞ்சமாக லைட்டாக எலுமிச்சம்பழம் ஜூஸ் விட்டுக்குருவோம். ஒரு 2-3 ட்ராப்ஸு எலுமிச்சம்பழம் விட்டுக்குருவோம். 1/4 டீஸ்பூன் மிளகுப்பொடி போட்டுக்குருவோம். காரத்துக்கு கொஞ்சம் மல்லி இலை போட்டுக்குருவோம். மல்லி இலை பொடியாக நறுக்கி போட்டுக்குருவோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம்ப்பா. இப்போ அடுப்பை ஸ்லோவில் வச்சு இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்குப்பா நம்ம மூடி போட்டு நல்லா கொஞ்சம் பபிள்ஸ் வரட்டும். எல்லாம் நல்லா செட் ஆகிடும். அவ்வளோதான்ப்பா, 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுருந்தோம். நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா அப்படியே கம நல்ல சூப்புடைய மணம்ப்பா நல்லா இருக்கு. ஓப்பன் பண்ணோனையும் அவ்வளோதான்ப்பா, சூப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மணத்தக்காளி கீரையில் நம்ம சூப்பு செஞ்சுருக்கோம். மணத்தக்காளி கீரையில் உங்களுக்கு அயன் சத்து இருக்குது, நார் சத்து இருக்குது, கால்சியம் இருக்குது. இப்போ இந்த மாதிரி நம்ம பிள்ளைகளுக்கு எல்லாரும் இப்படி செஞ்சு கொடுத்தோம்னா, இப்படி சூப்பு கொடுத்தோம்னா பிள்ளைகளுக்கு இல்லை டயட்டில் இருக்கிறவங்க பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த சூப்பு கொடுத்தோம்னா நம்மளுக்கு நல்லா உடம்புல இம்யூனிட்டி பூஸ்ட்டு நல்லா இதாகும்பா. கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ நம்ம கீரை சூப்பை நம்ம பவுலில் மாற்றிக்கிடுவோம். இப்போப்பா அம்மா உங்களுக்கு ஹெல்த்தியான சூப்பு செஞ்சுருக்கேன். இது நம்ம உடம்புல உள்ள கெட்ட கொழுப்பை நல்லா கரைக்கும்பா. கண் பார்வை நல்லா கிடைக்கும். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைய ஆரோக்கியமாக வளருவாங்கப்பா. உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.